தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம். பார்வதீபதையே அரகர மகாதேவா. அன்பார்ந்த பக்தி ஒலி நேயர்களுக்கு சுவாமிநாத அனந்த கோடி நமஸ்காரம். எல்லாம் வல்ல அம்பாளுடைய அனுகிரகம் நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த நம்ம பாத்துல என்ன பண்றோம் அப்படின்னா, காமாட்சி விளக்குன்னு ஒண்ணு இருக்கு. அந்த காலத்திலேருந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா குத்து விளக்கு தான். அதுக்கப்புறம் தான் இப்ப வந்திருக்க டிசைன் விளக்கலாம். இந்த குத்து விளக்கின் மகத்துவம் அதை பத்தி இப்ப நம்ம சொல்ல போறோம். முதலாக குத்து விளக்கு என்ன அப்படின்னா, துர்காலட்சுமி சரஸ்வதி சுரூபம். அடுத்ததாக இங்க எப்படி சொல்லப்படுகிறது அப்படின்னா, குத்து விளக்கு என்னன்னா அப்படி இருக்கும் இல்லையா, அடிபாகம் இருக்கு பார்த்தீங்களா, பிராமணி பிரம்ம தேவதையாக வித்யாதேவி சுரூபமாக கீழே இருக்கிறது. அடுத்ததாக நடுபாகம் இருக்கு பார்த்தீங்களா, மகாலட்சுமி சுரூபமாக அந்த தண்டு மாதிரி இருக்கும் மகாலட்சுமி. மேல பிரகாசமா இருக்கு பார்த்தீங்களா, மகா ஆதிபராசக்தி துர்காலட்சுமி சரஸ்வனுடைய அவதாரம் இங்கே சொல்லப்படுகிறது. சிவபெருமான பார்த்தீங்கன்னா, லிங்கத்தை பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஆவுடையார், கீழ்பாகம் பிரம்மதேவர், ஆவுடையார் நடுபாகம் மகாவிஷ்ணு, சுவாமியுடைய லிங்க ரூபம் சிவபெருமான். எப்படி இந்த சிவபெருமான் மகாவிஷ்ணு பிரம்மதேவர் பிரிந்தார்களோ அதே போல இங்கே குத்துவிளக்குக்கு இந்த மகிமை தத்துவம் உண்டு. கீழ்பாகம் பிரம்மதேவி சரஸ்வதி, நடுபாகம் மகாலட்சுமி, மேலே அம்பாளுடைய அந்த 5 முகத்துடைய இருக்கு பார்த்தீங்களா, அங்கே பராசக்தியாக இருக்கக்கூடிய அம்பாள். இதுதான் தத்துவ சுரூபம். இதுதான் இந்த வழக்குனுடைய மகா தத்துவம் புராணங்கள். சரி, இந்த 5 முகங்கள் அங்கே இருக்கு இல்லையா, அதனுடைய மகா தத்துவம் என்ன? மேல வந்து அம்பாளுடைய முகமறியே இருக்கும். 5 இதுன்னா மேல வந்து நீட்டா அந்த இது மாதிரி இருக்கும் பார்த்தல, அப்படி இருக்கு பார்த்தீங்களா. 5 முகத்துல அது மேல இருக்கிற ரூபம் என்ன தெரியுமா, இந்த 3 சக்தியினுடைய மகா ரூபம் தான் மேல இருக்கிறது. மேல அம்பாளுக்கு அந்த குத்தி விளக்கு மேல இப்படி இருக்கும் மகா ரூபம், அதுதான் முகம். அம்பாள் சிரிச்சு பார்க்கறதே அதுலதான். இந்த முதல் முகம் கிழக்க பார்க்க இருக்கும். அங்க யார சொல்லி ஏத்தணும் தெரியுமா? 5 முகம் ஏத்தும் பொழுது விநாயக பெருமானை சொல்ல வேண்டும். தீபத்துல அந்த முதல் விளக்கு ஏற்றும் பொழுது விநாயக பெருமானை சொல்லி உடனே யார தெரியுமா சொல்லணும்? அதுல தீபலட்சுமியை கூப்பிட வேண்டும். ஏன் விநாயக பெருமான் என்று சொல்கிறார்கள் அப்படின்னா, அவர் 3 கணபதி, வித்யா கணபதி, லட்சுமி கணபதி, சக்தி கணபதி, எல்லாருக்கும் மூலாதாரம் அங்கே விநாயக பெருமான். தீபஜோதிக்கும் அவர்தான். இரண்டாவது முகம், அந்த முதல் முகத்துடைய தத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விநாயக பெருமான் மாதிரி நீ எந்த ஒரு முதல் காரியங்கள் செப்படுத்தாலும் தீப பிரகாசமாக விளங்க வேண்டும். ஒரு பெண் ஆத்துக்கு வரா, கல்யாணம் ஆகி வரா அப்படின்னா அவளை தீபம் ஏத்த சொல்றா முதல்ல. ஏன் மற்றதெல்லாம் செய்ய சொல்லலாமே, ஆத்துல போய் பால் காய்ச்ச சொல்லலாமே, ஏன் தீபம் ஏத்த சொல்றேன் மட்டும் பண்ண? தீபஜோதி பிரகாசம். முதல்ல அவ போனோடனே மகா கணபதி மாதிரி பொறுமையா இருப்பாள். அடுத்ததாக காரிய சித்தியை கொண்டு கொடுப்பாள் முதல் முகத்துக்கு. இரண்டாவது முகம் யார சொல்லி ஏற்றணும்? குலதெய்வம். மாட்டு பொண்ணு வரா இல்லையா, 2வது முகம் ஏற்றும் பொழுது உங்காத்து குலதெய்வ பேரை அந்த மாட்டு பொண்ணிடம் சொல்ல வேண்டும். இல்லைன்னா அவாத்து குலதெய்வம் சொல்லுவா. குலதெய்வ பெயரை சொல்லி 2வது முகத்தை ஏற்றினால் அந்த மணப்பெண் அந்த மாட்டு பொண்ணு என்ன சொல்றா? குலதெய்வ பெயரை சொல்றா. உங்காத்து குலதெய்வம் என்ன? முருகனன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. எங்காத்துல முருகன் குலதெய்வம், மங்காள பரமேஸ்வரி, மகாவிஷ்ணு, சிவபெருமான். சில பேர்ல ஆஞ்சநேயரே குலதெய்வம், முனீஸ்வரன். அந்த குலதெய்வ பெயரை மாட்டு பொண்ணு கையில சொல்றா. அந்த குலதெய்வ பெயரை சொல்லி அம்பாளை ஏத்தரா. 2வது முகம் என்ன? அந்த 2வது முகத்தின் மகாதத்துவம். அந்த குடும்பத்திலே இந்த மாட்டு பொண்ணானவள் 2வது முகத்தை எழுத்தும் பொழுது குலதெய்வத்தின் அனுக்கிரகத்துடன்
என்ன கிடைக்க போகிறது? சந்தான லட்சுமியுடைய அனுகிரகம், குழந்தை பாக்கியம், வம்ச அபிவிருத்தி. இரண்டாவது முகம். மூன்றாவது முகம் ஏத்துகிறாள். ஒரு மாட்டு பொண்ணு வந்தா குத்து விளக்கை ஏத்த சொல்லணும். காமாட்சி விளக்கெல்லாம் நம்ம ஏத்தி வச்சிருக்கணும். மாட்டு பொண்ணு வந்தா குத்து விளக்கு ஏத்தினா பிரகாசம். இந்த 5 முகத்துடைய தத்துவம். மூன்றாவது முகம். இந்த மூன்றாவது முகத்தை ஏத்துகிறாள். அங்க என்ன சொல்லுகிறாள்? தனதானிய அபிவிருத்தி. அந்த மாட்டு பொண்ணு என்ன தெரியுமா நினைக்கணும்? ஏத்தும் பொழுது இந்த குடும்பத்துல தன கஷ்டம் வரக்கூடாது, சாப்பாடு கஷ்டம் வரக்கூடாது, பண கஷ்டம் வரக்கூடாது, உடுத்துற துணிகளுக்கு கஷ்டம் வரக்கூடாது அப்படின்னு தனலட்சுமியும் தானிய லட்சுமியும் நினைத்து ஏற்றுகிறாள். மூன்றாவது விளக்கு. இந்த மூன்றாவது விளக்கிலே மகா தத்துவம் வருகிறது. நான்காவது விளக்கு ஏற்றுகிறாள். நான்காவது முக விளக்கு. அந்த நான்காவது முக விளக்கு ஏற்றும் பொழுது என்ன சொல்லுகிறார்? எல்லாம் வந்துடுத்து. அடுத்தது ஒண்ணு அவளுக்கு வரணும். என்ன? மனோ தைரியம். நான்காவது விளக்கிலே தைரிய சக்தியை உருவாக்குகிறார். என்ன வேண்டாம் விளக்கேற்றும் போது? இந்த குடும்பத்திலே யாரும் எதிலையும் தோல்வி அடையாமல் நற்செயல்களை செய்து வெற்றி பெற்று உயர்ந்த குணத்துடன் தர்ம சிந்தனைகள் செய்து இந்த குடும்பத்தை வழிநடத்த வேண்டும். அதுக்கு யார் வேணும்? இந்த அம்மாவுக்கு எனக்கு தைரியலட்சுமியை கொடுன்னு தைரியலட்சுமி வழக்கு ஏற்றுகிறார். அந்த முகம் தைரியலட்சுமி. இது 4வது. 5வது லட்சுமி. 5வது முகம் பெரிய முகம் சார். அது ஈசான பக்கம் திரும்பிடும். டக்கு வடக்கு பக்கம், கிழக்கு, அப்படி வச்சுலாம் தெற்கு, பின்னாடி மேற்கு, இந்த பக்கம் வடக்கு. அந்த முகம் ஈசானத்தையும் குபேரனையும் பார்க்கும். 5வது முகம் இப்படி வரும். ஈசானத்து கிட்டக வரும். இந்த 5வது முகத்தை ஏற்கிறார். இந்த 5வது முகம் ரொம்ப பெருமைக்குரிய முகம். ஒரு பொம்மநாட்டுக்கு எவ்வளவு பெரிய பாக்கியங்கள் கிடைக்கும் பார்த்தல. எல்லாரும் இனிமே குழந்தை பிறந்தா பொண்ணு பிறக்கணும்னு வேண்டிக்கிங்கோ சுவாமிகிட்ட. நம்ம பாத்துல பொண்ணு பிறந்து வந்தாதான் இங்கெல்லாம் செய்ய முடியும் சார். ஆம்பளை பையனை வச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. சிவபூஜையோட பண்ண மாட்டான். வீபீதியில நெத்தி விட எடுக்க மாட்டான். ஆமா, பொம்மநாட்டி பொண்ணு சொன்னதை கேட்பா. இவளுக்கு இந்த பாக்கியத்தை கொடுக்கிறார் பாருங்க. இந்த காலத்து பொண்ணுக்கெல்லாம் சொல்லிக் கொடுங்க. 5வது முகம் ஏற்றுகிறாள். மாட்டு பொண்ணு ஆத்துல என்ன சொல்றாள்? அங்க மாமியார் சொல்லி கொடுக்கிறா. அந்த 5வது முகத்தின் தத்துவம் என்ன? பொறுமை. 1000 பேர் 1000 பிரச்சனைகள் வந்தாலும் அவளுக்கு அந்த இடத்துல எந்த லட்சுமி வரா தெரியுமா அவங்களுக்கு? அஷ்டலட்சுமியும் சேர்ந்து இருக்கிற இடம் 5வது முகம். பொறுமையா இருந்தாதான் எல்லாம் கிடைக்கும். இந்த கல்யாண சத்தத்துல சாப்பிட போனா, கல்யாணத்துக்கு சத்தத்துல சாப்பிட போனா என்ன? பெரிய டேபிள் போட்டிருப்பா, 25 பேர் உட்காந்துருப்பா. அதில் 10 இலையில உட்காந்துருப்பா, 4 இலையில உட்கார மாட்டான். வர வரைக்கும் வெயிட் பண்ணுவார் கேட்டரிங்காரர். அல்ல என்ன பிரமாதம் சொல்லுவா. நீ எல்லாம் பரமாறி முடிச்சாதான் சாப்பிட முடியும். பொறுமையா இருக்கணும். எடுத்த உடனே சார் எனக்கு சாதம் போட்டு ரசம் ஊத்துங்க சார், சாதம் போட்டு மோர் ஊத்துங்க நீங்க சொன்னீங்கன்னா பின்னாடி இருக்கிறவங்களுக்குலாம் ஒன்றும் கூட கிடைக்காது. அவசரப்பட்டு பொறுமை. இந்த பொறுமையை இங்கே கையாளுகிறாள் அஷ்டலட்சுமி துணையுடன். அதாங்க 5 விளக்குடைய மகா தத்துவம். ஈசான பக்கம் பார்க்கும் அந்த 5வது முகம். அதுல பார்த்தேன்னா அந்த ஈசான பக்கத்துல யார் இருக்கா? எல்லாமல்ல மகா ஆதிபராசக்தி பரமேஸ்வரன் சேர்ந்து இருக்கா. ஈசானத்துல தேவர்கள்லாம் இருக்கார்கள். ஈசானத்துல யார் இருக்கா? கால காலாய தீமகே காலகஸ்தாய தீமகே தன்னோ கால பைரவ பிரச்சோதயாதே. அடுத்து அங்க யார் இருக்கா? கால காலகன் கால மார்கன் காலன் ஈசானத்துல இருக்கான். சனீஸ்வர பகவான் ஈசானத்துல இருக்கிறார். தேவர்கள் எல்லாம் கைலாயத்தை பார்த்து இருக்காங்க. அந்த முகமானது கைலாயத்தை பார்க்கிறது. அங்க என்ன கிடைக்கும் கைலாயத்தை பார்த்தா? ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். ஓம் நம சிவாய சிவாய நம ஓம்.
சிவ 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 சிவாய நம ஓம் சிவாய நம ஓம். சிவாய என்று சொன்னால் பரமேஸ்வரனும் பராசக்தியும் சேர்ந்த அனுகிரகம். சிவாய என்று சொன்னால் பரமேஸ்வரன் மட்டுமல்ல, இந்த நாமதேயத்துக்கு தனியா நம்ம சொல்லலாம். இந்த ஒரு பெண் கல்யாணம் ஆகி மாங்கலட்சுமியை கொண்டு வந்து மாங்கல்யத்துடன் ஆத்து உள்ள வந்த உடனேயே அந்த மாங்கல்யத்துல சரடுல அந்த ஈர பசவிட காஞ்சிருக்காது. பாலும் பழம் கொடுக்கறதுக்கு ஆத்துல அழிச்சுட்டு போனோன்னு இந்த குத்து விளக்கை ஏற்ற சொல்லுகிறார்களே, இந்த 5 முகத்தினுடைய கதையை சொல்லி ஏற்ற சொல்லுங்கள் மருமக பொண்ணுட. இந்த குடும்பத்துடைய அனைத்து விதமான பாரத்தையும் தாங்கிக் கொண்டு மேல ஒரு திலக மாதிரி இருக்கும் வழக்குல, பார்த்தீங்களா? அது என்ன தெரியுமா? இந்த குடும்பத்தினுடைய அனைத்து விதமான சக்திகளையும் அந்த மருமக பொன்னானவள் அந்த மாட்டு பொன்னால மேலே குத்தி விளக்கு மேலே கோபுரமாக நிற்பாள். இதுதான் குத்து விளக்கு தத்துவம். ஆனா அந்த குத்து விளக்கு பூஜை யார் பண்ணணும்? பொம்மநாட்டி பண்ணணும். வெள்ளிக்கிழமை விட்டாம பண்ணுங்க. எத்தனை பிரச்சனையா இருந்தாலும் அது நீங்க நவுத்தி எடுத்துருவேன். நாட்டுல ராஜாவே கொஞ்சம் மயங்கி இருந்தா கூட நீங்க போய் அட்வைஸ் பண்ணலாம் கேட்பான். அப்படி ஒரு தத்துவம் அங்கே விளக்கு. அதனால ஆன்மீக அன்பர்கள் எல்லா லேடிஸும் இந்த முக தத்துவத்தை புரிந்து கொண்டு, உங்க ஆத்துக்கு வரக்கூடிய மாட்டு பொண்ணு யார் அப்படின்னா மகாலட்சுமி. தீபத்தை ஏத்தின்னு வரா. இந்த தீபத்துல அவ்வளோ பவர் இருக்கு. விளக்கு இல்லாமல் எந்த வேலையும் நடக்காது. விளக்கேத்தாம ஆத்துல பூஜை பண்ணவும் கூடாது. வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை குத்து விளக்கு ஏத்துங்கள். அப்படியே அந்த ரூமை பார்த்தீங்கன்னா முத்து போல எரியும், பிரகாசமா இருக்கும். ஒவ்வொரு முகமும் ஒவ்வொரு தத்துவத்தை சொல்லிக்கொண்டே இருக்கும். அதனால ஆன்மீக அன்பர்கள் எல்லோரும் இந்த குத்து விளக்கு துர்காலட்சுமி சரஸ்வதி இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி சுரூபமாக அம்பாள் இருக்கிறாள். அதனால இது யாருக்குடா அதிக சக்தியை கொடுக்கிறதுனா ஆத்துல இருக்கிற பொம்மநாட்டிக்கு. செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் இந்த நமக்கு சீர்வரிசை கொடுப்பாங்க. குத்து விளக்கு பெருசா வாங்கி கொடுப்பாங்க, வெள்ளி குத்து விளக்கு கொடுப்பாங்க. இதை பார்த்தேன்னா எல்லாரும் பீரோல வச்சிருப்பாங்க. அம்மாவாத்துல இருந்து வாங்கி கொடுத்தத பீரோல நீங்க ஏன் வைக்கிறீங்க? ஏற்றுங்கள். உங்க ஆத்துல இருந்து வந்த பிரகாசம் அது. மாப்பிள்ளை வீட்டுல ஒன்றும் சீர்லாம் கொடுக்க மாட்டாங்க, அது மாறணும். பொன்னாத்துல தான் சீர் கொடுக்குறா. ஏன் அந்த சீர் விளக்கு கொடுத்தா தெரியுமா? இதுதாங்க விளக்கு. இந்த 5 முக விளக்கு 2 பெரிய குத்து விளக்கு வாங்கி தராங்க. மாமன் சீர், அம்மா சீர், ஆத்தாது நம்பாத்துல சீர் அப்படின்னு சொல்றா. அந்த குத்து விளக்கினுடைய தத்துவத்தை தெரிந்தவன் யார்? ஏத்தனுங்க விளக்க. 2 குத்து விளக்குல ஒரு குத்து விளக்கான ஏத்தி வைங்க, டெய்லி ஏத்துங்க. எங்க அம்மாவாத்து உங்க குழந்தை பிறக்கிற குழந்தைக்கு நீங்க சொல்லலாம் உங்க தாத்தா வீட்டு குத்து விளக்குன்னு. அப்ப உங்க மாமியார் விளக்கும் எரியும், அதையும் சொல்ல. அப்ப அந்த வீட்டுல என்ன ஆயின்னு இருக்கு? வம்சங்கள் அபிவிருத்தியாகி கஷ்டம் இல்லாம நல்ல வாழ்க்கை வாழ்வார்கள். தேவர்கள்லாம் அந்த ஆத்துல வந்து உட்கார்ந்து பாலாம். நீங்க பண்ணி பாருங்களேன். ஆத்துல தீபத்தை ஏத்தி அழகா வச்சு பூஜை பண்ணுங்கோ. தேவர்கள்ல இருந்து முனிவர்கள் இருந்து ரிஷிகள்ல இருந்து எல்லாரும் அங்க வந்து உட்கார்ந்து பாலாம். 2வது என்ன தெரியுமா? அந்த தீபம் எரியும் போது நம்ம ஆத்துலயோ நம்ம தெருவுலையோ துர்தேவதைகள் இருந்தாலே நற்குணமாக மாறிவிடும். அவளுக்கும் மோட்சம் உங்களால கிடைக்கும். அதனால ஆன்மீக நேயர்கள் எல்லோரும் குத்து விளக்கை நன்றாக ஏற்றி பூஜை செய்து செவ்வாவெளியிலான 5 முகம் ஏற்றி அம்பாளை வழிபடுங்கள். ஜெய் ஆதிபராசக்தி மாதாஜி ஜெய்.